கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம ஒரு வசனத்தை பற்றி தியானிக்கலாம். லூக்கோ 19:41. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக எருசலேமை நோக்கி அவர் கண்ணீர் விட்டு அழுதது. நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதது. அதே மாதிரி நிறைய ஏசப்பா எல்லா ஜனங்களும் ஏசப்பாவை சிலுவையில் அறையிறது கொண்டு போகும்போது எல்லா ஜனங்களும் அழும்போது சொல்கிறாங்க, எனக்காக நீங்கள் அழாதுங்க, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கன்னு சொல்லி. அது நமக்கு இப்போது முக்கியம்தான். நம்ம என்னத்துக்காக அழுகணும்? நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம குடும்பம் எல்லாம் பரிசுத்தமாக பரலோகம் சேரணும். அதுக்காக நம்ம அழுகணும். அந்த உலகத்தின் பின்னால் நம்ம பிள்ளை போகக்கூடாது. வேதத்தில் அழுத சிலரை பற்றி இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது வேதத்தில் அழுத சிலரில் அன்னாள் அழுதா. சாமுவேலை பிறந்தா. 1 சாமுவேல் அது இருக்குது. அன்னாள் அழுதா, சாமுவேலுக்காக அழுத, சாமுவேல கிடச்சிது. எஸ்ஐக்கு அழுதாங்க. 15 வருஷத்தை கூட்டி கொடுத்து ஆயுசை கூட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தாங்க எருசலேம் மக்களுக்காக அழுதாங்க. அப்புறம் எருசலேமத்துக்காக அழுதது. எஸ்ரா 10:1 மக்களோட சீர்திருத்தம் உண்டாயிடுச்சு. எஸ்ரா இது பண்ணும்போது சீர்திருத்தம், மக்களெல்லாம் கெட்ட வழிகளை விட்டு கர்த்தரை பின்பற்றினாங்க. நெகேமி அழுதாம எருசலேமில் அலங்கத்தை கட்டியாச்சு. அப்புறம் பாபிலோனில் சிறைப்பட்டு போனவங்க எல்லாம் அழுதாங்க. அவங்கெல்லாம் ஒரே ஜாதியாக நிலநிறுக்கப்பட்டாங்க. சங்கீதம் 137:1 அதை வாசிக்கிறோம். பேதுரு அழுதா. பரலோக ராஜ்யம் திறவுகோலை பெற்றுக்கொண்டது. மரியாள் அழுதா. உயர்த்திருந்த இயேசுவே அவள் தரிசித்தாங்க. நீங்கள் இப்போ எதுக்காக அழுகிறீங்க? நாமெல்லாம் எப்படி எடுக்க இவங்க எல்லாம் பாரு அழுதாங்க, பெற்றுக்கொண்டாங்க. எரேமியா ஜெபிக்கிறாங்க 9:1 என் தலை தண்ணீர், என் கண்ணீருமாய் மாறினா நலமாக இருக்கும். அப்படியே அழுகணும் சொல்லி. கண்ணீருக்கெல்லாம் பெதல் உண்டுங்க. நம்ம கண்ணீரை தாண்டி தேவன் போக மாட்டாங்க. நம்ம கண்ணீரெல்லாம் துருத்தியில் சேர்த்து வச்சுருக்கேன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அது வீணாக விழுகிறதில்ல. நம்ம அழுது ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணும்போது நமக்கு கண்ணீர் விட்டு நம்ம இருதயத்தை உடச்சி விட்டுறதா அந்த கண்ணீர் வருது. இருதயம் உடஞ்சி ஜெபிக்கும்போது தான் கண்ணீர் வரும். அதனால் நம்ம கண்ணீரோடு ஜெபிக்க நம்ம பழகிக்கொள்ளணும். இவங்கெல்லாம் கண்ணீரோடு எல்லா காரியத்துக்காக ஜெபிச்சாங்க. அவங்க எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டாங்க. நம்மளும் நம்ம குடும்பத்துக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும். கண்ணீர் நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம குடும்ப சூழ்நிலை, நம்ம தேசத்துக்காக. ஒரு ஆத்மா நஷ்டமான எவ்வளோ ஒரு நஷ்டமைய உலகம் பூரா ஆதாயப்படுத்தினா, ஜீவனை நஷ்டப்படுத்தினா லாபம் இல்லைன்னு சொல்லி சொல்லப்படுது. விலையேறப்பட்ட ஆத்மாக்கள் எல்லாம் நம்ம பிள்ளைகள், நம்மளோட சொந்தம் பெந்தம் சேர்ந்தவங்க எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். அதுக்காக நம்ம கண்ணீர் விட்டு அழுகணும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபிக்கலாம்.